இந்த மே முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. முதலில் இந்தியாவிலேயே இந்த மே முதல் நாளை சென்னையிலே தான் நாம் கொண்டாட தொடங்கி இருக்கிறோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் தலைமையிலே தான் முதலில் சென்னை மாநகரத்தில் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை என்பதை ஏதோ கருத்து கணிப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. ஆக அதே நேரத்தில் இன்று மே முதல் நாளை இன்றைக்கு தொழிலாளருக்குரிய அந்த மரியாதையை, மதிப்பை, அவருடைய உரிமையை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய வகையில் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே முதல் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விடுமுறையாக அதை அறிவித்து, அரசு விடுமுறையாக அதை அறிவித்து அதை கொண்டாட தொடங்கினார். ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக மட்டுமல்ல, அந்த விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தவர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்.